நமஸ்காரம். நமது குலம் காக்கும் தெய்வம், நமது குலதெய்வம், நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நம்மளோட அப்பா, தாத்தா, முழு தாத்தா, முன்னோர்கள், அவங்க காலங்காலமா வழிபட்டுட்டு வந்த தெய்வங்கள் நம்ம குலதெய்வம். அந்த குலதெய்வம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது. அவங்களுக்கு முறையான வழிபாடுகள் செஞ்சு வரணும். கண்டிப்பாக அந்த குலதெய்வ தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அனைவரும் குடும்பத்தோட வருடம் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் அப்படிங்கறது நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. இதுல முக்கியமா எங்களுக்கு குலதெய்வ பலமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஜாதகத்துல பாக்குறாங்க. அப்படிங்கும் போது அதற்கு ஒரு எளிய வழி என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மூத்த தலைவரோட வயசு இல்ல உங்களோட மொத்த வயசு எல்லாத்தோட கவுண்டும் சேர்த்து ஒரு கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 108, ஒருத்தருக்கு 50 வயசு, ஒருத்தருக்கு 20 வயசு, அப்படிங்கும்போது எல்லாத்தோட வயசும் சேர்த்து அந்த கவுண்ட்ல நம்ம ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன். நான் பரிகாரம் கிடையாது, இது குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கான ஒரு எளிய வழி. சரிங்களா? அதற்கு மினிமம் 54 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. 54 எலுமிச்சம்பழம். அதே மாதிரி இந்த கோழிக்கொண்ட பூவுன்னு சொல்லுவாங்க, சிவப்பா இருக்கும், கொஞ்சம் கெட்டியா இருக்கும், அந்த பூவை எடுத்துக்கங்க, ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கங்க. அதே மாதிரி வெற்றிலை, வெத்தலை அதே மாதிரி ஒரு கவுண்ட் எடுத்துக்கங்க. முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க, அதற்கப்புறம் ஒரு வெத்தலை, அதுக்கப்புறம் ஒரு கோழிக்கொண்டை, அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கோழிக்கொண்டை, அந்த மாதிரி வரிசையா அந்த 54 ஒரு மாலையா கட்டி, முக்கியமா உங்களுக்கு தகுந்த ஒரு சனிக்கிழமை நாளா போய் அந்த குலதெய்வத்துல, உங்களோட குலதெய்வத்தை தேடி போய் அந்த குலதெய்வத்துக்கிட்ட போய் இந்த மாலையை அவங்களுக்கு அனுபவிச்சுட்டு பூஜை புனஸ்காரங்கள், அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்களை எடுத்து கொடுத்துட்டு, அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சு அந்த கோயில வலம் வந்துட்டு, பூசாரி, கோயில இருக்கிற பூசாரி அவங்க கிட்ட அந்த மாலையை எடுத்துட்டு கொண்டு உங்க வீட்டுல வைங்க. அந்த மாலை கூடவே அந்த குலதெய்வமும் உங்களுக்கு உங்க கூடவே வந்துருவாங்க. இது ஒரு முன்னோர்கள் சொன்னா மிக எளிய வழி. இத பண்ணி பாருங்க. குலதெய்வம், தெய்வ பலம் உங்க வீட்டுல மேலோங்கி செல்வ செழிப்போட சந்தோஷமா இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.